நிறைய தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனியும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும். ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து கொள்ளும். நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சோம் நாம் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீ நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்வேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். என் கனவு பெரிய. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டில இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா பிடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான்டா கேள்வி. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? இப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா அவங்களுக்கு, இருக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொரு பாருங்க, ஒரு செயல்களையும் ஒருத்தர். நான் என்ன கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கி நீளம். அவனை அன்னைக்கே வேட்டிய காணன் சட்டை காணன் ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வென்றுவா. நீ பாக்க திமுக தயவுல இந்த தேர்தல்ல ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு, அது யாருன்னே தெரியல, வேறு வாய்ப்பு நிலை இல்லை. இந்த காங்கிரஸ் ஏன் கொள்ளணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்தத்தில் இருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாத? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா
பேரே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்துல. காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணா அது யாருன்னு. ஏதோ சொன்னாரு, தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னார்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. என் ஊருக்கு என்ன வேலை செய்யுது? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவார்? இப்போது இந்த டிவிகே ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது, என் மக்களுது. எப்படி இருக்கு இங்க பாருங்க. இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறோம். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து. வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, பூரா மகாத்மாக்களா? விலகு. எங்க ஊர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாக்கூர் அவர் பேர். அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்காரு. அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். என்னடா கட்சி இது? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா அவர் மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இது பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிகே கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதி தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவளுக்கு. என்ன அது ஒரு கட்சி. இவர் வாயத்திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியல் ஆட்சின்னு இருக்குல்ல, தோற்றுவாயிருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா?
வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார். போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லை. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடா. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவோட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத்த? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு போன, நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல்.